ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று தல தோனி அவர்கள் நேற்று ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸுக்குள்ளே சின்னதாக ஒரு போட்டி ஒன்று நடந்துச்சுங்க. அதுக்கு தல தோனி அவர்கள் ஒருத்தருக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுக்குறாரு. அந்த பரிசில் என்ன இருக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் நீங்களே பாருங்கள். இது சம்மந்தமே இல்லாமல் தல தோனி அவர்கள் எதுக்கு விசில் சின்ன இவ்வளோ பெருசாக அச்சடிச்சு அதை அவர் கையில் கொடுக்கணும், இதை எதுக்கு ஃபோட்டோவாக்கி பப்ளிஷ் பண்ணணும்? ஒரு வேளை மறைமுகமாக தல தோனி அவர்கள் விசில் சின்னத்துக்கு, அதாவது டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா தெரியல. ஸோ நான் பார்த்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஏப்ரல் 23 எலெக்ஷன் டேட்டுங்க, தவறாமல் எல்லோரும் ஓட்டு போடுங்க. ஸோ எலெக்ஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா, யாரும் காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு உரிமை கடைசியாக நம்மளோட ஓட்டு உரிமை மட்டும்தான். அதையும் காசை வாங்கிட்டு இல்லைனா பரிசு பொருளை வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துடாதீங்க. அதை வாங்கிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை வாங்கிக்கிட்டு கடமையாக அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அதுதான் தப்பான விஷயம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போத்த சுச்சுவேஷனுக்கு நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. யாருக்கும் எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. யாராவது கேள்வி கேட்டால் நம்மளோட அக்கௌண்ட்டையே பேன் பண்ணிவிடுவாங்க. ஸோ டிவிகே சார்ந்த நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு நிறைய லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. ஸோ நானும் அதே தான் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ என்னுடைய அக்கௌண்ட்டை எப்போ தூக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டுக்குன்னு ஏதாவது ஒரு சின்ன இந்த ராமர் பாலம் கட்டும்போது நான் அணில் போய் ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டுல, அந்த மாதிரி நானும் ஒரு சின்ன கல்லை தூக்கி வச்ச மாதிரி இருக்கட்டுமே. இந்த நாட்டுக்காக என்னுடைய பக்கம் இந்த நாட்டுக்காக ஒரு சின்ன உதவியாச்சும் என்னால் செய்ய முடிஞ்சு. இந்த வீடியோ ஒரு 50 பேர் பார்ப்பாங்களா, ஒரு 100 பேர் கூட பார்க்கட்டுமே. ஒரு 100 பேர்த்துக்காவது நான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு போதும். ஸோ நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.